ஹாய்! இங்கே பாருங்கள் கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை தலைம்பாங்க, கருவேப்பிலைம்பாங்க. இங்கே பாருங்கள் மரமே இருக்குதுங்க. இதுங்க நம்ம தோட்டத்தில் தாங்க இருக்குது. நிறைய இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது பாருங்கள். முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. கண் பார்வை நல்லாயிருக்குங்க. நம்ம அடிக்கடி கருவேப்பிலையில் சேர்த்துக்கிட்டோம்னா நச்சுக்களை நீக்கக்கூடியதுங்க. இந்த குழம்புலலாம் எதுக்கு அடிக்கடி கருவேப்பிலை எல்லா குழம்புலையுமே எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிறாங்கன்னா, அதில் ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருந்து காயில் எதுவும் பூச்சி இருந்து உள்ள நச்சுக்கள் இருந்ததுன்னா நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியதுங்க. அது நல்ல சக்தி வாய்ந்ததுங்க. நீங்கள் கருவேப்பிலை அடிக்கடி எடுத்துக்கோங்க. பொடியாகவும் கருவேப்பிலை குழந்தைங்கலாம் சாப்பிடல அப்படின்னா கருவேப்பிலை பொடியாக சேர்த்து கொடுக்கலாங்க. தோசையிலலாம் போட்டு கொடுக்கலாமுங்க. கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க. இங்கே பாருங்கள் இதோட காய்ங்க. இதோட பூ பாருங்கள். இது மாதிரி வெள்ளையாக இருக்குங்க. நம்ம வந்து ஹேர் டை தயாரிக்கும் போது மருதாணி, செம்பருத்தி, அவுரி இதெல்லாம் சேர்க்கும்போது இதோட இந்த கருவேப்பிலையும் காயும் பொடி பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இளநரை தடுக்கக்கூடியதுங்க. முடி வளர்ச்சிக்கு நல்லது.